பார்த்த காரியம். வாய்களே பேசுவாங்க, ஆத்ம பாரத்தோடு பேசுவாங்க. ஐயோ என் வாலிபனே எழுந்து வா, எங்கே இருக்கிறாய், என் ஜனம் அழிகிறதே, தேசம் அழிகிறதேன்னு சொல்லுவான். ரைட்டு. அந்த வாலிபன் உண்மையிலே எழுந்து வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய வந்துட்டா, பிரசங்கம் பண்ணி அறைகோல் கொடுத்தான் பாருங்க, முதல் ஆள் அவன் தான் அவனை எதிர்ப்பான். இது உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க? அவன் தான் அவனை எதிர்ப்பான். அப்ப சொல்லுவோம், நாங்க சும்மா தானங்க இருந்தோம், நீ தானே வந்து என்னை கூப்பிட்ட, ராஜ்யம் அழிகிறது, இயேசுக்கு ராஜ்யத்தை கேட்டு நீ தானே கூப்பிட்ட, நீ கூப்பிட்டதை கேட்டுதான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், இப்ப ஏன் என்னை காய்மகாரமாய் பார்க்கிறாய்? ஏன்னா அது அவனுக்கு தொழில். ஒருவன் ஊழியமாய் நினைத்தால், ஒரு மனிதனுடைய இருதயம் பரலோகத்தினுடைய சாயலை பெற்றிருந்தால் அவருடைய இருதயத்திலே சந்தோஷம் வரணும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன் இருதயத்துல ஒரு ஊழியக்காரன் எழும்போது சந்தோஷம் வரலன்னா உன் இருதயம் பரலோகத்தின் சாயலை தரிக்கவில்லை என்று பொருள். கோபம் வருதுன்னா, எரிச்சல் வருதுன்னா அவனை ஊத்தி மூடிட வேண்டும் என்று நினைத்தால் உன் மனசு இன்னும் நரகத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறது. நீ இதை ஊழியமா பார்க்கல, நீ இதை தொழிலாய் பார்க்கிறாய். சக ஊழியக்காரனை போட்டியா பார்க்கிற, பொறாமையா பார்க்கிற. சீஷருடைய தொகை எழும்பவில்லை, ஏனென்றால் இது அவர்களுக்கு ஒரு வியாபார பொருள். ஆடம்பரம், பணம், காசு, இதை வைத்து எவ்வளவு சேர்க்க முடியும், சேகரிக்கிறோம். இதான் போய்கொண்டு ஆண்டவர் சொல்றார், இது எவ்வளவு நாள் என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஒருவரும் எழும்பவில்லை. இன்னைக்கு இயேசு என்னை